என் பேர் ராஜ்குமார் சார். நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர். நான் வந்து இப்போது சோலாரில் டெக்னீஷியன் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த டைம் கிடைக்கும்போது அப்போ இன்ஸ்டாலாக பார்க்குறேன். அப்போ போல் வந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல என்ன ஆசைனா வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபீல்டெலாம் போகணும் அப்படின்னு ஆசை. அதனால் மெக்கானிக்கல் படித்து முடித்தேன். ஆனால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி யாருமே எனக்கு கிடைக்கல. அதனால சரி என்ன செய்ய அப்படின்ட்டு அந்த ஃபீல்டில் அதில் போயாச்சு. அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியல. அன்றைக்கி பார்த்தேன், சரி நமக்கு இது 2 டேஸில் கற்றுக்கிட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சொல்ல கவர்மெண்ட்டில் நிறைய கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு இதாக படலை. ரிட்டன் ஓகேல வீடியோஸ் நிறைய பார்த்தேன். அதனால் சரி போனாங்க ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே வந்தேன். அதுலேயும் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த அமௌண்ட் போட்டு ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நிறைய பயம் உண்டு. ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. அதனால் வந்து நான் ரொம்ப இது பண்ணி பார்த்தேன். ஆனால் பட் இங்கே வந்தோன்னா தெரிஞ்சது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கணும் அப்படின்னா, அது எப்படின்னா வந்து நான் கற்றுக்கிட்டு என் கூட இருக்காங்க, என் கூட நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்க என் கூட வைக்கணும் அப்படிங்கிற ஒரே தாட்டில் தான் இங்கே வந்தேன். சொல்லிக் கொடுக்குறேன் சார், நல்லா இருக்குது. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் ஸ்கூல் படித்தேன்னா வந்து எனக்கு இப்போது வருது. நான் காலேஜ் விட்டுரு, அது ஃப்ரீ தான். நான் 11th 12th படித்தாங்க எப்படி சொல்லி தந்தாங்களோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து. யாருமே வந்து ரொம்ப அவங்க நான் தான் கற்றுக்கிட்டு நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்ற பக்கம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதை கற்றுக்கோங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எங்களுக்கு சீனியராக தான் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா எதுவும் வராது அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்லி தராங்க. ஒரு அன்பாக நல்லா போய்கிட்டு இருக்குது. நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் அடிச்சாங்க சார், எப்படி இருக்குது கிளாஸ் நல்லா போகிறா அப்படிங்க. அண்ணன் எல்லாருமே கேட்டாங்க, தெளிவாக தான் கேட்டாங்க, எப்படி இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது, சூப்பராக நடத்துகிறாங்க, நீங்களாம் வந்துட்டீங்க நல்லா கற்றுக்கிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் முதல்ல என்ன சொல்லாமல் போனீங்களே, என் கூடயே கூட்டுக்கு இருக்கலாமே அப்படின்னு என்ன சொன்னாங்க. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் வெளியிலலாம் போயிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு லேபர் மாதிரி தான், எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க ப்ராப்பராக. எல்லா இடத்துலையும் போயிருக்கேன், அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. நீ இதை பண்ணு எதை பண்ணு, அதை தொடாத வைக்காத அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளை சர்வசரமாக உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பொருளை கொடுத்து நீ போய் பண்ணிட்டு வா, அவளை நம்ம டவுட் கேட்க போனாலும் அவங்க கோவத்தில் வந்து எதுவுமே இது பண்ணாலும் இங்கே அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி பார்த்து சொல்லித்தராங்க. எவ்வளோ தப்பாக நாங்கள் பண்ணாலுமே கரெக்டாக ஒரு நார்மலாக கோவப்படாமல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நல்லதாக தான் சொல்லுவேன். எப்போவுமே பெஸ்ட்டாக சொல்லுவேன். இதை வந்து மறக்கவே மாட்டேன் எப்போவுமே. தேங்க்யூ எம்எம்ஐ.